டிஎன்பிசி கிளாஸஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ஜனவரி மாதம் நமக்கு 21 ஒரு எக்ஸாம் வந்து நடந்திருக்கும். அதாவது ஹாஸ்டல் சூப்பர்டென்ட் சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் வந்து நடந்திருக்கும். டிஎன்பிசியில் ஒரு எக்ஸாம் நடந்திருக்கும். அதனோட ஜிகே பார்ட் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த ஜிகே பார்ட் வந்து பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டேன் இல்லையா, பாரதியார் டெஸ்ட் பேட்ச் கொஷின். அந்த கொஷினுக்கும் இதுக்கும் எப்படி இருக்குது, நான் இது வரைக்கும் கொடுத்துருக்க கொஷின்லாம் எங்கெங்கே கேட்டிருக்காங்க, கரெக்டாக அந்த ஃபாலோ வந்து வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக அதே மாதிரி தான் இருக்கும். யூனிட் 8 and 9 டாபிக் அதாச்சும் இப்போ எனக்கு அது வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். அது நாளைக்கு தான் வந்து வரும். உங்களுக்கு நாளைக்கு வந்து வரும். அதில் இருக்கக்கூடிய 3 கொஷின் ஆல்ரெடி நான் எடுத்த கொஷின் தான். அந்த கொஷினும் வந்து இதில் இருக்கும். நான் எடுத்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஆகுது எனக்கு. சரிங்களா, நான் ரொம்ப பார்த்து எடுக்கிறேன். அந்த கொஷின்லாம் எப்படி இருக்குது, இது வரைக்கும் கேட்ட கொஷின். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஷின் தான். இந்திய அமைவிடன்னு சொல்லி 10th வந்து பார்த்துருப்போம். எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைந்துள்ளது, எந்த பகுதியில் அப்படின்னு கேட்டாக்க ராஜஸ்தான் சமவெளியில் பார்த்தீங்கன்னாக்கா சாம்பார் ஏரி அமைஞ்சிருக்கும். எந்த ஆண்டு அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது, 2019 வந்து நிறைவேற்றிருப்பாங்க. ஜனகன மனப்பாடல் எப்பொழுது இந்திய தேசிய கீதமாக அரசமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜனவரி 24, 1950. அதாவது நமக்கு குடியரசு தின விழா இருக்கு இல்லையா, குடியரசு தினம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து அலௌன்ஸ் பண்ணியிருப்பார். 24 ஜனவரி 1950. 2020 டோக்கியோ ஒலிம்பிக்கில் பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய பரலம்பினை அடையாளம் காண்க. யார் அப்படின்னு கேட்டாக்க ஹவானி லெஹரா. கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2020 இந்த மாதிரி பழைய கொஷின் கூட பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸ்போர்ட்ஸ் வந்து நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது, கரண்ட் அஃபேர் வந்து வரும். 1996 ஆண்டிற்கான தாதா சாஹேப் ஃபால்கே விருது பெற்ற தமிழ் நடிகர் யாருன்னு கேட்டாங்க, நல்லாவே தெரியும், சிவாஜி கணேசன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் பாருங்கள். ஆனால் அரசியல் கட்சிகளை வந்து எடுத்துருவேன். உங்களுக்கு அரசியல் கட்சிகள் இதில் 2 கொஷின் இருக்கும். அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் குரூப் 4லேயும் பார்த்தீங்கன்னாக்க நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன், கரண்ட்டாக தான் கேட்குறாங்க. இந்த அரசியல் கட்சிகளில் என்னென்ன கொடி இருக்குது, என்னென்ன அவங்களுடைய சின்னங்கள் யாருடைய பேர்கள் அப்படின்னு சொல்லி தான் இப்போ ப்ரீவியஸ் கொஷினில் எல்லாமே கேட்டிருக்காங்க. எல்லாத்துலேயும் அப்படி தான் கேட்டிருக்காங்க. இதில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் சின்னமான கடிகாரம் டேஷ் என்ற நேர கடிகாரத்தில் நிற்கும். நேரம் காட்டி வந்து நிற்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. 10-10ன்னு சொல்லி காமிக்கும். 10-10ன்னு சொல்லி காமிக்கும். அதை கூட ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதெல்லாம். கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரண்ட்டாக எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு ஒரு 1.5 மார்க் கிடைக்கும். நாசாவின் மார்ஸ் 2020 விண்வெளி தலையாவி திட்டத்தின் தற்போதைய தரை உலாவியின் பெயர் என்ன? பெர்சிவரன்ஸ் அல்லது பெர்சின்றது தான் அதனுடைய ஆன்சர். இந்தியாவின் முதல் உள்நாட்டு COVID-19 தடுப்பூசி எது? இந்தியாவுடைய உள்நாட்டு, இது வந்து நிறைய டைம் கேட்டாங்க, கோவேக்சின். அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? இது வந்து நம்ம அரசியல் இது வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டாச்சு. தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவர் ஆணையால் அடிப்படை உரிமைகள் வந்து நிறுத்தப்படும். தேசிய அவசர நிலை 352 பிரிவுப்படி. டாக்டர் B.R. அம்பேத்கர், இதுவும் கேட்ட கொஸ்டின் தான். அவர்களின் கூற்றுப்படி கீழ்கண்ட சட்டப்பிரிவுகள் எது இந்திய அரசமைப்பின் சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்படுகிறது? பிரிவு 32, சட்டப்பிரிவு 32. அடிப்படை உரிமைகள் 5 இருக்கும். 6வது பார்த்தீங்கன்னாக்க இந்த சட்டப்பிரிவு 32 மேலே இருக்கக்கூடிய 5ல் உங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டால் இந்த 6வது உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் முறையிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய தான். இதுதான் வந்து B.R. அம்பேத்கர் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. இதுவும் கேட்ட கொஷின் தான். மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுவர் யார்? மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுபவர் யார்? அதாவது ராஜ்யசபாவுடைய தலைவராக செயல்படுபவர் யார்? மக்களவை, மாநிலங்களவை இருக்கு இல்லையா, ராஜ்யசபாவுடைய தலைவர் பண்ணக்க துணை குடியரசுத் தலைவர். இதுவும் எனக்கு நம்ம குழுக்கள் வந்து எடுத்திருப்போம். பின்வரவற்றில் எந்த குழு அல்லது ஆணையம் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தது? மத்திய மாநில பரிந்துரை வந்து செய்தது அப்படின்னு சொல்லி நாமளும் பார்த்துருப்போம். சர்க்காரியா குழு பார்த்துருப்போம், எப்போன்னு சொல்லியிருப்போம் சர்க்காரியா குழு. அடுத்தது பூன்சி 2005 வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சிருப்பாங்க ராஜமன்னார் குழு. இது 3மே பார்த்தீங்கன்னாக்கா மத்திய மாநில அரசில் பற்றி கொடுத்துருப்பேன். இப்போ ரீசெண்டாக தான் கொடுத்துருப்பேன்.
கீழ்காணும் கூற்றுகளில் ஒன்று தவறானது, அதனை கண்டறி. அரசியல் கட்சிகள் சொன்னோம் இல்லையா, அழுத்த குழு பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். இது வந்து ஒரு புக் பேக் கொஸ்டினாக இருக்கும். அழுத்த குழுக்கள் யாவும் நலக்குழுக்கள் என அழைக்கப்படும். அவை அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுகின்றன கொடுத்துருக்குங்க. இதுதான் வந்து தப்பு. ஏன்னு கேட்டால் இது அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுவதில்லை, நலக்குழுக்கள் எனவும் அழைக்கப்படுவதில்லை. இது மட்டும்தான் வந்து தப்பாக இருக்குது. அரசியலின் மற்றொரு முகம் என அழுத்த குழுக்களை வந்து அறிவிக்கலாம் என்பது சரிதான். பல அழுத்த குழுக்கள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதுடன் இணையதளங்களை பராமரித்து வருகின்றன என்பதும் சரிதான். அரசின் கொள்கை உருவாக்கத்தில் அவர்கள் முக்கிய பங்காற்றி பல முக்கிய தகவல்களை அரசுக்கு அளித்து வருகிறார்கள் என்பதும் சரிதான். அழுத்த குழுக்கள் இன்னும் கொஸ்டின் தரல, இன்னும் வரப்போகுது. அடுத்த கொஸ்டினே எடுத்துருப்பேன். பின்வருவனவற்றை கால வரிசை அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்து விதவை மறுமணச் சட்டம். 1856 பெரும்புரட்சிக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு அது. அடுத்தது தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951. வரதட்சணை தடை சட்டம் பார்த்தீங்கன்னாக்கா 1961. அநாகரிகமாக சித்தருக்கு எதிரான சட்டம் வந்து 1986 வந்து நடைமுறை கொடுத்துருப்பாங்க. அப்போது பார்த்தீங்கன்னாக்கா 2, 1, 3, 4 வந்து வரும். வருடங்கள் அதான் ரொம்ப முக்கியம். தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்துக்கொள்ளும் வாழ்கின்றவரை வள்ளுவர் எவ்வாறு குறிப்பிடுகிறார்? கற்புக்கரசி. தன்னைத்தானே காத்துக்கொள்ளும் வாழ்கிறவரை வள்ளுவர் கற்புக்கரசி என கூறுகிறார். தந்தை மகரக் காற்றும் நன்றி என திருக்குறள் எதனை குறிப்பிடுகிறார்? தந்தை மகரக் காற்றும் நன்றி என திருக்குறள் எதனை குறிப்பிடுகிறது? அவையத்து முந்தி இருப்பச் செயல். செல்வத்தை அளித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது எது? அழுக்காறு. உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? ஈதல், இசைப்பட வாழ்தல். குன்றேறி யானை போர் கண்டற்றால் என்னும் உவமையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தினார்? பொருள் உடையவர் செய்யும் செயல். திருக்குறள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லா கொஸ்டினும் வந்து அதிகமாக இருக்கும். உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? பிறப்புக்கு சமம் சொல்கிறாரு. பொருத்தமான விடையை தேர்வு செய்க. இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமை வந்து கொடுத்துருப்போம். 1976 42வது அரசமைப்பு சட்டம் 76 வந்து பண்ணியிருப்பாங்க. 2007 மூத்த குடிமக்கள் சட்டம் 2007 மூத்த குடிமக்கள் சட்டம் கொடுத்துருப்பாங்க. 1950 இந்திய அரசமைப்பு நமக்கு குடியரசு தின விழா வந்து அறிவிச்சிருப்பாங்க இல்லையா. அடுத்தது 1948 ஐநா சபை மனித உரிமைகள் பிரகடனம் இது வந்து பண்ணியிருப்பாங்க. அப்போது 3, 4, 2, 1. சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் என்ன? மாத இதழ் சக்கரவர்த்தினி. சரியான கூற்றை தேர்வு செய்ய. இதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா யூனிட் 8 டாபிக். இது வந்து அடுத்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு வரும். சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி. ரங்கையா பொறுப்பேற்றார். இவர் வந்து பொறுப்பேற்றார் என்பது சரிதான். இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு தலைவரை வந்து பொறுப்பேற்றிருப்பார் சென்னை மகாஜன சபையின். ஜான் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தில் ஏற்படுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தார். அதாவது பெரியார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரியாரெல்லாம் இருந்திருப்பார், இவரும் வந்து இருந்திருப்பார். தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியில் ஒரு முக்கிய பங்கை வந்து வகிச்சிருப்பார். இதுவும் சரிதான். முஸ்லீம் லீக் கிங் சென்னை கிளையை ஹியாகுப் ஹசன் வந்து நிறுவினார் என்பதும் சரிதான். இது வந்து சரிதான். இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடந்தது. இந்திய எதிர்ப்பு மாநாடு பார்த்தீங்கன்னா சேலத்தில் தான் வந்து நடந்தது. அனைத்துமே வந்து சரி. வந்து பார்த்தீங்கன்னா சரி. ஆல் கரெக்ட். இதுவும் ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஷின். நீல் தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்திற்கு கொண்டு சென்றவர் யார்? தினபந்து மிஸ்ரான்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை வந்து நடத்தியிருப்பார். அஞ்சலையம்மாள் தமிழகத்தில் டேஷ் பகுதியைச் சேர்ந்தவர்? கடலூர் பகுதியைச் சேர்ந்தவர். தக்கான கல்விக் கழகம் இதுவும் நம்ம பார்த்தது. எம்ஜிஆர் ஆனடி
தக்கான கல்விக் கழகம் என்னும் புகழ்பெற்ற அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்துச் சென்றவர் யார்? தீவிரமாக முன்னெடுத்துச் சென்றவர் யார்? எம்ஜி ரானடே. எம்ஜி ரானடே. இதுவும் பார்த்த கொஷின். அலிகார் இயக்கம். அலிகார் இயக்கத்தை வந்து யார் கிரியேட் பண்ணது? சார் சையத் அகமது கான் தான் வந்து அலிகார் இயக்கம். அதாவது 19ஆம் நூற்றாண்டு நவீனத்தை நோக்கின்னு சொல்லி ஒரு டாப்பிக்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுதான் மேலே இருந்த கொஷினும் சரி இந்த கொஷினும் சரி. ஃபஸ்ட்டு வந்து சையத் அகமது கான். அடுத்து அகமதியா இயக்கம். அகமதியா இயக்கம் வந்து பண்ணிக்க மிர்சா குலாம் அகமது வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். தியோபந்த் இயக்கம் முகமது காசிம் நனோதவி வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். நட்வத் அல் உலாமா சிப்லி நுமானின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். ரிவல்ஸில் இருக்கும் 4321. சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவிலிருந்து இது நாளைக்கு வந்து கொஸ்டின் வரும். 899 டாபிக். சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவிலிருந்து முதன்முறையாக சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? எம்சி ராஜா. யாருன்னு கேட்டாங்க எம்சி ராஜா. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பற்றி சரியான அறிக்கை கொடுக்க. இதுவும் எனக்கு நவீனத்தை நோக்கி. அந்த நவீனத்தை நோக்கி பார்த்தீங்கன்னாக்கா 3 கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க. பெண் கல்விக்கு தான் எனக்கு இது கொடுத்துருப்பாரு. நான் இங்கே வந்து ஆன்சர் வந்து அவங்க ஃபஸ்ட்டு மட்டும் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இந்த கொஷின் வந்து தப்பு. ஏன்னு கேட்டால் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் யார்? அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் முயற்சியால் தான் எனக்கு குழந்தை திருமணம் வந்து தடை பண்ணுறதுக்கு எனக்கு இதெல்லாம் போட்டிருப்பாங்க. சட்டமெல்லாம் அவருடைய பேஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் போட்டிருப்பாங்க. 1860 தான் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு விதவை மறுமண சட்டமே பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் முயற்சியால் தான் வந்திருப்பாங்க. அப்போ காரணம் பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் கொடுத்துருக்கணும். ஆனால் அவங்க ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. சரியான அறிக்கை எதுன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா முக்கிய பங்கு வகிச்சிருப்பார். குழந்தை திருமணத்துக்கு எதிராக சட்டம் போடணும்னு சொல்லி பண்ணியிருப்பார். விதவை மறுமணத்தையும் கொஞ்சம் இது பண்ணியிருப்பார். விதவை மறுமண சட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா எதிராக போராட்டம் பண்ணியிருப்பார். இவர் மூலிமா தான் அந்த விதவை மறுமண சட்டமே கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து ஆன்சரை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து கிடையாது. 2, 3 வந்து சரின்னு சொல்லி வரணும். ஆனால் 2, 3 இங்கே எதுவுமே வந்து சரியாக இல்லை. 2, 3 வந்து சரியாக எதுவுமே வந்து இல்லை. ஐநா சபை வந்து எப்போ கிரியேட் பண்ணாங்க? எந்த ஆண்டில் வந்து உருவாக்கப்பட்டது? 1945. மனித உரிமைகளில் கொஷின் பார்த்துருப்போம். இது பாருங்க மனித உரிமைகள் தான். ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் உரிமைகளும் அழுத்தப்படுகின்றன. இந்த அறிக்கையை வெளியிட்டவர் யார்? ஜான் கென்னடி. அடுத்த 4 ஆண்டுகளில் அனைத்து 23,000 அரசு பள்ளிகளிலும் தொழில்நுட்பத்தால் மேம்பட்ட வகுப்பறைகளாக மாற்றப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. எந்த பள்ளிகளில் அப்படின்னாக்க ஆரம்ப பள்ளிகளில். பிரைமரி ஸ்கூலெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பார். மலலா எந்த துறையில் தனது பங்களிப்பிற்காக நோபல் அமைதி பரிசை பெற்றார் அப்படின்னு கேட்டாங்க கல்விக்கான உரிமையானது எந்த வயதினைச் சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது? எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்குன்னு கேட்டாங்க 16 to 14 வரைக்கும் எனக்கு அனைவருக்குமே கட்டாய கல்வி வந்து கொடுக்கும். உல்டாவே கேட்டிருக்காங்க. கீழடித்தளம் எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது? எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது? பிப்ரவரி 2017. தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலானது டேஷ் உற்பத்தி மற்றும் சேவையில் வலுவான செயல்திறன் கொண்டுள்ளது. பொருளாதாரத்தில் டேஷ் தமிழ்நாட்டில் 2வது பெரிய ரயில் நிலையம் மற்றும் தமிழ்நாட்டில் பரபரப்பான ரயில் நிலையத்தில் ஒன்றாகும். திருச்சிராப்பள்ளி சந்திப்பு. வாரணாசிங்ஸ் பிரபு இடையே நாடுகளை தக்க வைத்துக் கொள்ள எத்தகைய கொள்கையை கடைபிடித்தார்? சுற்றுவேலி கொள்கை. ஓடாநிலை. இது வந்து எனக்கு பாளையக்காரர்கள். ஓடாநிலையில் ஆங்கிலேயருக்கு எதிராக கொரில்லா போர் முறையை கையாண்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்க நம்ம தீரன் சின்னமலை வந்து பண்ணியிருப்பார். அதே போல் வேலு நாச்சியாரை பற்றி ஒரு கொஷின் இருக்கும். அந்த கொஷின் வந்து காமிச்சிருங்க. அந்த கொஷின் வந்து எடுக்க முடியாது, அப்படியே சொல்கிறான் பாருங்கள். அதாவது கூற்றுக்காரங்களை கேட்டிருப்பாங்க. கூற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலு நாச்சியார் இந்தியாவின் ஜோன் ஆஃப் ஆர்ச் என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. காரணம் அவர் மிகச்சிறந்த வீரமிக்கவராக ஆங்கில அரசுக்கு எதிராக போரிட்டார் அப்படின்னு சொல்லி கூற்றுக்காரணம் ரெண்டும் வந்து சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. இதே இந்த வருஷம் 1ஆம் மாதம் தான் கேட்டிருப்பாங்க. 6ஆம் தேதி ஒரு எக்ஸாம் நடந்திருக்கும். அந்த எக்ஸாமில் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த எக்ஸாமில் வந்து ஒரு கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. பாளையக்காரர்கள் ரொம்ப முக்கியம். சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டின்
காங்கிரஸின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது? லாலா லஜபதி ராயை பேரை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. பாரதியார் மறைந்த ஆண்டு ஜிகேலையும் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க கொஷின் 1921. ஏன்னா நமக்கு அந்த அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டாபிக் வரும், அதில் வந்து பாரதியார் திருப்பி வருவார். ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்ட பத்திரிகை. இந்த யூனிட் 8 டாபிக் ரெண்டாக பிரிச்சிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா 125 கொஷின் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திருக்குறள்கள். இந்த திருக்குறள் இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த கொஷின் இப்போ 6 கொஷின் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி கொஷின் எல்லாமே வந்து இடம்பெறும். அந்த மாதிரி கொஷினே பார்த்தீங்கன்னா இடம்பெறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஔவையார் எத்தனை ஔவையார் இருந்தாங்க, அந்த மாதிரி கொஷின் வரும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயும் திருப்பியும் பாரதியாரெலாம் வருவார். பாரதியாரெலாம் கொஞ்சம் வருவார், அந்த டாப்பிக்கில் வருவார், அதனால் வருவார். ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்ட பத்திரிகை நேஷ்னல் ஹெரால்டு. ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம். இதுவும் எனக்கு யூனிட் 9 டாபிக் நாளைக்கு வரும். அதாவது குலக்கல்வி திட்டம். குலக்கல்வி திட்டத்தை வந்து கொடுத்துருப்பார். அது மூலிமா தான் எனக்கு அவர் வந்து பதவி விலகி இருப்பார். சிவப்பு புரட்சியின் தொடர்புடையது. இது மாதிரினாக்கா நம்ம கேட்ட கொஷின் தான். சிவப்பு புரட்சியின் தொடர்புடையது இது. சிவப்பு புரட்சி பார்த்தீங்கன்னாக்கா இறைச்சி மற்றும் தக்காளின்னு சொல்லி வரும். இது ரெண்டு தான் வந்து சிவப்பு புரட்சியாக இருக்கும், தக்காளி மற்றும் இறைச்சி. கீழே புரட்சிகள் இன்னொரு கொஷின் இருக்குது. கீழ்காணும் நிகழ்வுகளை வரிசைப்படுத்துக. வங்கப்பிரிவினை 1905, வங்கப்பிரிவினை. சூரத் பிளவு 1907, கிலாபத் இயக்கம் 1919, ஒத்துழையாமை இயக்கம் 1922. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வரும். அப்போது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1, 4, 3, 2. டி ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷன். ஒத்துழையாமை இயக்கத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா பட்டங்கள்லாம் திருப்பி கொடுத்துருப்பாரு காந்திஜியும், ரவீந்திரநாத் தாகூரும் கொடுத்துருப்பாருன்னு சொல்லிலாம் பார்த்துருப்போம். கூற்று அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. காரணம் இது ஏழை மக்களின் வாங்கும் ஆற்றலை பாதிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அத்தியாவசிய பொருள் அதிகமாக போகிறதுனால ஏழை மக்களால் வாங்க முடியலன்றது சரிதான். ஆனால் அதுக்கான காரணம் வந்து அது கிடையாது. ரெண்டும் வந்து சரிதான். ஆனால் காரணம் வந்து எனக்கு கரெக்டாக விளக்கலை. எது ஒன்று பொதுத்துறை இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்கோ வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்துறை இல்லை. 1954ஆம் ஆண்டு முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வந்து உங்களுக்கு அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க. எந்த வருஷம் இது வரைக்கும் கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்லி தான் 2017 கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்துட்ருப்போம். ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டு எங்கே கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃப்ரான்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரான்ஸில் தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. சுய உதவி குழுக்கள் என்ற தலைப்பில் சரியான வாக்கியங்கள் எவைன்னு கேட்குறாங்க. பெரும்பாலான சுய உதவி குழுக்கள் 10 முதல் 20 பெண்கள் உறுப்பினர்கள் கொண்டுள்ளது. இது வந்து சரி. சுய உதவி குழுக்கள் சிறு சேமிப்பை அதிகரிக்கிறது என்பதும் சரிதான். சுய உதவி குழுக்கள் தங்களை தாங்களே நிர்வகித்துக் கொள்ள முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து தாங்களே நிர்வகித்துக் கொள்ள முடியும். அப்போ ஃபஸ்ட்டு 2 வந்து சரி. சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி டேஷ் ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. 1870 வந்து நிறுவியிருப்பாங்க. கீழ்கண்ட தொடர்களிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் எது? நீலகிரி தான் எனக்கு குறைவான மக்கள் அடர்த்தி உள்ளது. அதெல்லாம் கொஷின் எடுத்துருங்க. தமிழ்நாடு மாநாடு பிரிவுன்னு சொல்லிட்டு 10th வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் 2 யூனிட் இருக்கும். ஜியோகிராஃபியில் லாஸ்ட் 2 யூனிட் இருக்கும். அங்கே எடுத்துருப்பேன். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ +2 போயிட்டு +1 எக்கனாமிக்கில் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு பொருளாதாரம். இங்கே என்ன 2 இருக்கோ, அதாவது இப்போ இந்த 10th ஜியோகிராஃபியில் 2 யூனிட் இருக்கும். அந்த 2 யூனிட்டில் என்னெல்லாம் இருக்கோ அது அப்படியே ஒரு டாப்பிக்கை வந்து அங்கே இருக்கும். 11th தமிழ்நாடு பொருளாதாரம்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம கோயம்புத்தூரை வந்து எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேரெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிறது நல்லது. காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு இதுன்னு கேட்டாக்கா நுரையில் வந்து ஃபஸ்ட்டு பாதிப்படையும். கணையத்தின் மைக்கோட்ரிஃபன்ஸ் காணப்படும் மூலக்கூறு எது? புரதம். வாஸ்குலார் பூவா தாவரம் என்று அறியப்படும் தாவர குழுமம் எது? தாவர குழுமம் எதுனாக்கா டெரிடாஃபைட்டுகள் வந்து பூவா தாவரங்கள்.
இருபுறமும் குளிர்ந்த தட்டு வடிவமைப்பை கொண்டுள்ள செல் இது. ரெண்டு பக்கமும் எனக்கு குளித்தட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க வந்து எனக்கு ஆன்சர் வந்து எரித்தோசைட்டில்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எரித்தோசைட்டில் வந்து கிடையாது. எரித்தோசைட்டுன்றது எனக்கு இன்னொரு பேர். அது என்ன கொடுத்துருப்பாங்க கேட்டால் இருபுறமும் குளிர்ந்த தட்டு வடிவம் எனக்கு ஆர்பிசி. ரெட் பிளட் செல்லு தான் வந்து எனக்கு ரெண்டு பக்கம் வந்து குளிர்ந்து இருக்கும். அதுதான் வந்து எரித்தோசைட்டுகள்னு சொல்லிட்டு இன்னொரு பேரை தான் வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க. டைரெக்டாக கொடுக்காம ஆப்போசிட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆப்போசிட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க இரத்த சிவப்பு அணுக்கள் ஆர்பிசி தான் வந்து வரணும். இவங்க ஆப்போசிட்டில் எரித்தோசைட்டுகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க மட்டும் பாருங்கள். அமில ஊடகத்தில் ஃபீனாப்தலைன். அமில ஊடகத்தில் வந்து எனக்கு அமிலங்கார கொஸ்டின் வந்து இது வரும். எப்படி வந்து இருக்கும் அப்படின்னு கேட்டால் நிறமற்றதாக வந்து இருக்கும் அமில கரைசல்ல. முதன்மை உரங்கள் இதெல்லாம் பேசிக். என்பிகே, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இதெல்லாம் எனக்கு என்பிகேன்னு சொல்லி வரும். முதன்மை உரங்கள் இதுதான் என்பிகே. அனைத்தையுமே வந்து சரி. உலோகியல் செயல்முறையில் உள்ள கீழ்கண்ட படிகளை சரியாக அடுக்குகன்னு சொல்லி கொடுத்துருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தாதுக்களை வந்து ஃபஸ்ட்டு அடைப்பிக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு பண்படா உலோகத்தை வந்து உருவாக்க வேணும். அதுக்கப்புறம் உலோகத்தை தூய்மையாக்கணும். இதுதான் இதனுடைய ப்ராசஸ். 2, 3, 1. கொடுக்கப்பட்ட திசையில் ஒரு குறிப்பிட்ட அளவு திறனை வழங்க குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட ஒளி மூலத்தின் செறிவு. அதாவது ஒளியின் அழகு என்னன்னு டைரெக்டாக கேட்காம ஒரு கொஸ்டினே கேட்டு கொடுத்துட்டாங்க. ஒளி மூலத்தின் செறிவு அப்படின்னாக்க கேனிலா சிடி வந்து வரணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ட்விஸ்டடாக கேட்குறாங்க. மிதக்கும் பொருளின் மீது திரவம் செயல்படுத்தப்படும் மேல்நோக்கு விசை என்னன்னு கேட்டாக்க அதிலேயே கொஸ்டின் வந்து ஆன்சர் இருக்குது. மிதப்பு விசை, மேல்நோக்கு விசை. மிதக்கும் பொருளின் மீது திரவம் செயல்படுத்தும் மேல்நோக்கு விசை பண்ணாக்க மிதப்பு விசை. மின்னழுத்தம் அல்லது மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அலகு என்ன? மின்னழுத்த வேறுபாடுனாக்க வோல்ட்டு. இது முன்னே புரட்சி சொன்னேன் இல்லையா? புரட்சிகள் வந்து திருப்பி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தங்க நூலிலை புரட்சினா எதுன்னு கேட்டால் சணல் புரட்சி. சணல் உற்பத்திக்கு வந்து வரும். வெள்ளி இலை புரட்சினாக்க பருத்தி வந்து வரும். சாம்பல் புரட்சி என்பது உரங்கள். நீல புரட்சி என்பது மீன்கள் உற்பத்தி. அப்போ ஆப்ஷன் பண்ணுங்க 3, 4, 1, 2. கீழ்கண்டவற்றில் எந்த ஆறு கிழக்கு நோக்கி பாயவில்லை? கிழக்கு நோக்கி பாயுமாறில் தவறானதுன்னு கேட்குறாங்க. நர்மதை, கோதாவரி, மகாநதி, கிருஷ்ணா நதின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பண்ணாக்க நர்மதை வந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறாகும். நர்மதை, தபதி, மாகி இந்த 3 பண்ணாக்க மேற்கு நோக்கக்கூடிய பாயும் ஆறுகள். மற்றது எல்லாமே பண்ணாக்க கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளாகும். எது தவறாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. மகாநதி டெலன் மற்றும் சந்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதன் துணையாறுகள் இருக்குது. கோதாவரிக்கு பூர்ணா, பெங்கனா இருக்குது. கிருஷ்ணாவுக்கு பீமா, கொய்னா இருக்குது. காவேரிக்கு துங்கபத்ரா, பாலாறு வந்து கிடையாது. சொல்லி கிடையாது. துணையாறுகள் வந்து பார்த்திங்கனாக்கா கிடையாது. துணையாறுகள் வந்து நம்ம எல்லாம் தமிழ்நாட்டில் தான் மாறும். கொள்ளிடம் அப்படிலாம் வருது இல்லையா? அதுதான் வந்து வரும். உலகின் டேஷ் இடங்களில் உயிரின பன்மைத்தன்மை தகுதி வளமயமாக கருதப்படுகிறது. எத்தனைன்னு கேட்டாக்க 34 இடங்கள். 34 இடங்களை பார்த்தாக்க அறிவிச்சிருப்பாங்க. அதாவது வனவிலங்கு சரணாலயங்கள் அந்த டாப்பிக்கில் வந்து இந்த கொஸ்டினில் வந்து வரும். கீழ்கண்டவற்றை சரியாக பொறுத்துக. இன்சாட் என்பது பண்ணக்க நகரமயமாக்குதல். புறநகர பரவல்னு கேட்டாக்க சரி. இன்சாட் என்பது பண்ணக்க செயற்கைக்கோள். செயற்கை சொல் வரும். புறநகர் பரவல் பண்ணக்க நகரமயமாக்குதல். நகரமயமாக்குதல் சொல்லி வரணும். கொங்கன் ரயில்வே எங்கே இருக்குன்னு கேட்டாக்க மும்பையில் வந்து இருக்குது. எல்லைப்புற சாலை நிறுவனம் பார்த்தீங்கன்னாக்க 1960 வந்து அமைச்சிருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்க 4 3, 4, 2, 1. இந்த 3, 4, 2, 1 இங்கே ஆன்சர்லேயே வந்து கிடையாது. இது வந்து தப்பான கொஷின். 166 வந்து ராங்காக இருக்கும். இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 தொடங்கப்பட்டது என்பது சரிதான். காரணம், ஆனால் முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 தான் மேற்கொள்ளப்பட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
ரெண்டுமே சரி. ஆனால் கூற்று காரணத்தில் கேட்குறப்ப பாருங்க ஏதாவது சரியாக இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா கிடையாது. சரியாக வந்து எதுக்கு அமைஞ்சிருக்கா கூற்று காரணத்தில் ஃபஸ்ட்டு தொடங்குறது 1872 தொடங்குறாங்க. ரெண்டாவது பண்ணாக்கா 881 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கரெக்டு தான். முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 81 ஸ்டார்ட் பண்ணி 10 வருஷத்துக்கு ஒரு டைம் எடுத்துகிட்டு தான் இருக்குங்க. ஆனால் சரியான விளக்கம் எதுவும் கொடுக்கல. ஆனால் அவங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே வந்து சரியான பதிலாகும் சொல்லி கொடுத்துட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பதில் அல்ல. இங்கே ஆப்ஷனே வந்து இல்லை. இதுக்கு சரியான விளக்கம் வந்து தரலை. ஹரப்பா கொஷின் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, சிந்து சமவெளி நாகரிகம் ஃபஸ்ட்டு கொஷினே அதை தான் நம்ம பார்த்துருப்போம். ஹரப்பா மக்களும் பண்பாடும் என்ற தலைப்பில் கீழ்கண்ட கூற்றில் சரியானதை தேர்ந்தெடு. சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கு அதிகமான குழுக்கள் இருந்தன. ஒன்றுக்கு அதிகமான குழுக்கள் வந்து இருந்தது தான். ஒன்றுக்கு மேற்பட்ட குழுக்கள்லாம் எனக்கு இருந்துச்சு என்பது சரி. வாக்கியம் 2, சிந்துவெளியில் விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர் உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் வந்து வாழ்ந்தன கொடுத்துருக்காங்க. சரிதான். சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமாக 5 குழுக்கள் இருந்தன. அதாவது ஒன்றுக்கும் அதிகமாக 5 பேர் தான் இருந்தாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. 5 பேர் மட்டும்தான் இருந்தாங்கன்னு கேட்டாங்க. விவசாயி இருந்தாங்க, கால்நடை வளர்ப்போர், வேட்டையாடுவோர், அதுக்கப்புறம் பாருங்க கைவினை தயாரிப்பாளர்கள், வணிகம் செய்கிறவங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தான் இருந்தாங்க. நிறைய பேர் வந்து இருந்தாங்க. கப்பல் பண்ணுறவன்ட்டு எல்லா இதாக இருந்துச்சு இல்லையா, எல்லாமே வந்து அந்த காலத்துலேயே இருந்து தானே. அப்போது ஃபஸ்ட்டு 2 மட்டும் சரி. தேர்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. கவிராஜா, குப்தர்கள். கவிராஜா என்ற புகழ் பெற்றவர் யார்? கவிராஜா என்று புகழப்பட்டவர் சமுத்திரகுப்தர். பேசின் ஒப்பந்தம் 2ஆம் பெஷ்வா பாஜிராவுக்கும் டேஷுக்கும் இடையே கையெழுத்தானது. வெள்ளவசிலிக்கும். திருச்சிராப்பள்ளி பிரகடனம். பாளையக்காரர்கள். திருச்சிராப்பள்ளி பிரகடனம் மருது சகோதரர்கள் வந்து இயற்றப்பட்டிருக்கும். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். இதுவும் எனக்கு நமக்கு மத்திய அரசு, நடுவண் அரசு வந்து 10th புக்கில் எடுத்துருப்பாங்க. மாநிலங்களவை உறுப்பினர் அவருக்கு 30 வயதுக்குள் குறைவாக இருத்தல் வேண்டும். 30 வயதுக்கு குறைவாக வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்குங்க. அதாவது மாநிலங்களவைன்னு கேட்டாக்க 30 வயசு கண்டிப்பாக இருக்கணும். அவங்க வந்து 30 வயசு குறைவாக இருக்கணும்னு சொல்லியிருக்குங்க. குறைவாக வந்து இருக்கக்கூடாது. 30 வயசு கண்டிப்பாக இருக்கணும். மாநிலங்களவை ராஜ்யசபா உறுப்பினர் அவருக்கான குறைந்தபட்ச வயது 30. அவங்க 30 கீழே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு. மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ராஜ்யசபா உறுப்பினர்கள் வந்து நாம் தேர்ந்தெடுக்கிறோமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிஸ் தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இது வந்து ரெண்டாவது வந்து தப்பு. இலக்கியம், அறிவியல், கலை, சமூக சேவை ஆகிய துறையின் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற 12 நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். 12 பேர் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பார். இது வந்து சரிதான். இப்போ பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே எலெக்ஷன் நின்றாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறையில் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தூக்கி வச்சுருப்பாங்க. எம்பியை வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250 என்பது சரி. 250 என்பது சரி. அப்போது 3-4 மட்டும் சரி. இதனால தான் கொஷினை வந்து உங்களை டெஸ்ட் எழுத சொல்கிறது. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுனா தான் இது வந்து தெரியும். அதாவது 30 வயதுன்னு சொன்ன உடனே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இங்கே பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு போகிறீங்க, போட்டு போடுவீங்க. ஆனால் 30 வயது குறைவாக இருக்க வேண்டும் சொல்லி அந்த கொஷின் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வரும். அடுத்தது ஆர்டிகிள் பிரிவு 15 எதுக்குன்னு கேட்டாங்க, சமயம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாட்டை தடை செய்தல். இந்த கொஷின் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்தாச்சு. பிரிவு 16 பார்த்தீங்கன்னாக்கா பொது வேலைவாய்ப்பில் சமமான வாய்ப்பளித்தல்னு கொடுத்துருப்பாங்க. பிரிவு 26 சமய வகையான நிர்வகிக்கும் சுதந்திரம். பிரிவு 29 அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனம் பாகுபாடு காட்ட தடை. நேராக வந்து ஆப்ஷன் வந்து இருக்குது. 1 2 3 4 வந்து டைரக்ட் ஆப்ஷன் வந்து அப்படி கொடுத்துருப்பாங்க. பண்பாடு என்பது மக்களின் மொழி, உணவு, உடை, சமூக பழக்கங்களை குறிக்கும் என்பது வந்து பாருங்க சரி. இந்திய பன்முக பண்பாட்டை கேந்திரமாக உள்ளது. கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து சரிதான். இந்திய அரசமைப்பு டேஷ் பிரிவின் கீழ் அரசு நிதியுதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்விகளை வழங்குவதை தடை செய்யப்பட்டுள்ளது. இதுவும் எனக்கு 10th ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு யூனிட் இருக்கு இல்லையா, அதனுடைய சட்டப்பிரிவுகள் தான். 28வது வந்து தடை செய்யுதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது மேக்ஸ் கொஸ்டின். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து மதிப்பிடுக.
இதில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி சுருக்குகன்னு சொல்லி அதாவது மதிப்பை காண்கன்னு சொல்லி இந்த மாதிரி கொஷின் வந்தாலே ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்களா இந்த பக்கத்தில் ஒன்று இருக்கா சேமாக ஒன்றா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, சேம் ஒன்றா இருந்தால் பிரச்சனை இல்லை, ப்ளஸ்ஸாக இருக்கணும். ஆனால் இங்கே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு 2 ப்ளஸ்ஸாக இருக்குது, மூணாவது வந்து எனக்கு மைனஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு 2 ப்ளஸ்ஸு, அடுத்து எனக்கு 3வது வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளஸ்ஸாக வந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணியிருப்போம் கேட்டால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த மதிப்பை தான் ஃபஸ்ட்டு எடுத்து போட்டிருப்போம். அந்த மதிப்பை தான் வந்து வகுத்தில் என்ன மதிப்பு இருக்கோ அதை எடுத்து போட்டிருப்போம். இங்கே எக்ஸுடைய மதிப்பு தான் காண சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா 1ன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸோடைய மதிப்பு எனக்கு 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போது 1/xன்னு இருக்கும், 1/xன்னு சொல்லியிருக்கோம். நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டால் 1,1ன்னு எடுத்துக்கிறேன், 1,1ன்னு எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் எத்தனை 3 1 இருக்குது, 1 இருக்குன்னு கேட்டால் 3 1 இருக்குது. அப்போ 3 டேஷ் போடுகிறேன், 1 2 3 3 டேஷ் வந்து போட்டுக்கிறேன். 3 டேஷ் ஆச்சா. இப்போ வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு 2 கொடுத்துருக்காங்க, 2 ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, மூணாவது மட்டும் மைனஸில் வருது. அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட் 2 வந்து கூட்டுறேன். 1 1 கூட்டினாக்கா 2, 1 1 கூட்டினாக்கா 2, 2 1 கூட்டினாக்கா 3, 2 1 கூட்டினாக்கா 3, 2 3 கூட்டினா 5, 2 3 கூட்டினாக்கா 5. ஆனால் இங்கே மட்டும் என்ன பண்ணுறேன்னு கேட்டாக்கா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரெல்லாம் மைனஸ் பண்ணுறேன். ஏன்னா லாஸ்ட்டு வந்து என்ன வருது x - 1ன்னு வருது இல்லையா. அப்போது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரெல்லாம் நம்ம கூட்ட போகிறோம். அதாவது 5 - 3, 5 - 3 கூட்டிகிட்டு என்ன பண்ணுறேன்னா முன்னே இருக்கக்கூடிய நம்பரை வந்து கழிக்கிறோம். அது வரைக்கும் கூட்டணும். இப்போ வந்து ஒரே ஒரு நம்பரை மட்டும் கழிக்கிறோம். கழிச்சாக்கா எனக்கு வந்து 2ன்னு கிடைக்கும். அப்போது இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய நம்பரை மேலே எழுதுறேன், அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரை பையில் போட்டு கீழே எழுதுறேன். 2/3, 2/3ன்றது சரியான ஆன்சர். வட்டத்தின் ஆரம் 1% அதிகரித்தால் அதன் பரப்பளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும்? சதவீதம் வந்து எவ்வளவு அதிகரிக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே கொடுத்துருக்கிறது வட்டத்தின் ஆரம் 1% கொடுத்துருக்காங்க. வட்டத்தின் ஆரம் 1% கொடுத்துருக்காங்க. அதன் பரப்பளவுனாக்க 2, பரப்பளவுனாக்க ஆரத்தில் பாதி தான், ஆரன்றது பாதி கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ 2xன்னு எடுத்துக்கிறேன். இங்கே வந்து 1% இருக்கு இல்லையா, அது வந்து x²/100ன்னு எடுத்துக்கிறோம். x²/100 சதவீதம்னாக்க கீழே வந்து ஸ்கொயர் தான் போடணும். பரப்பளவுனாக்கா ஸ்கொயர் வரும் இல்லையா, a² போடுறோம் இல்லையா, அதனால தான் வந்து x²ன்னு சொல்லி போடுறோம். இங்கே வந்து மதிப்பு என்ன 1 கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம 1 வந்து அப்படியே எக்ஸ்ன்ற இடத்துல போட்டுக்க போகிறோம். 2 × 1 ப்ளஸ்ஸு 1² போனால் 1 தான், 1/100ன்னு வரும். இங்கே வந்து பிறகு 2 1 நாள் பிறகுனா 100 அப்படியே 2 தான் வரும். கீழே 100 வந்து இது பண்ணாக்கா மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரி ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ கூட்டினாக்க 2 1 சரி 2 அப்படியே இருக்கும், 2 வந்து அப்படியே இருக்கும். இந்த 1/100 இருக்கு இல்லையா, 1/100 மேலே டிவைடில் எடுத்துகிட்டு போயிடும். மேலே வந்து எடுத்துகிட்டு போனாக்கா எனக்கு 0.01ன்னு கிடைக்கும், 0.01ன்னு சொல்லி கிடைக்கும். மீதி இருக்கிறது 2 இருக்குது, 2 1 பிறகுனா 2 தான். இப்போ 2 + 0.01 கூட்டினாக்கா எனக்கு 2.01 கிடைக்கும், 2.01ன்னு சொல்லி மதிப்பு வந்து கிடைக்கும். அப்போது டி ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷன். அடுத்து மொத்தமுள்ள 20 மணிகளில் 5 மணி சிவப்பு மணியின் சதவீதம் என்ன? மொத்த மணி பார்த்தீங்கன்னாக்கா 100%, 100% பார்த்தீங்கன்னாக்கா 20. இப்போ 5 மணிகள் வந்து எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. 1 0 கேன்சல், 1 0 கேன்சல், 1 2 2 2 10 கிராஸில் இருந்தால் பெருக்கலாம்னு சொல்லியிருக்காங்கன்னா பாக்ஸ் டைப்பில் 5 5 பெருக்கினாக்கா 25. அப்போ 25%. அடுத்து பாருங்கள் 2/15, 4/5 மற்றும் 6/15க்கு மீப்பெரு பொது காரணியை காண்க. மீப்பெரு பொது வகுத்தை காண்க. HCF வந்து காண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வகுத்தலில் கொடுத்தாவே ஃபஸ்ட்டு வந்து HCF/LCM வந்து எடுக்கணும். கீழே இருக்கிறதுக்கெல்லாம் LCM எடுக்கணும், மேலே இருக்கிறதுலாம் HCF வந்து எடுக்கணும். மேலே இருக்கிறது 2, 4, 6. இதில் வந்து காமன் HCF என்னன்னாக்கா ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர், காமனாக இருக்கிறது தான் எடுக்க முடியும். இதில் வந்து எல்லாமே காமனாக வந்துனாக்கா 2ஆல் வந்து டிவைட் ஆகும். 1 2 2 4 3 2 6. இதுக்கப்புறம் எடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா 3 வந்து வருது, அடிக்க முடியாது. அப்போ 2ன்றது ஒரு மதிப்பு, 2ன்றது HCF, அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ கீழே அடுத்து பார்த்தீங்கன்னா 15, 5, 15 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா LCM வந்து எடுக்கணும். LCMனாக்கா லோவஸ்ட்டு காமன். ஃபஸ்ட்டு 5 எடுக்கிறேன், 3 5 1 5 5 3 5 5ன்னு எடுக்கிறேன். இப்போ 3ஆல் வந்து எடுக்கிறேன். 3ஆல் வந்து எடுத்தாக்கா 1 1 1 ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக 1 வரைக்கும் பண்ணலாம். LCMனாக்கா 5 15ன்னு வரும். அப்போது 2/15 தான் நமக்கு கிடைச்ச ஆன்சர். அப்போ சி வந்து சரியான ஆப்ஷன்.
65 மற்றும் 117 ஆகிய எண்களின் மீ பொது வகுத்தி 65 மீட்டர் மைனஸ் 117 எண்ணில் எம்மின் மதிப்பு காண்க. எம் என்ற மதிப்பு வந்து காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற மதிப்புக்கு 65க்கும் 117க்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா HCF வந்து எடுக்கணும். மீ பொது வகுத்தி என்கிற HCF தானே ஃபஸ்ட்டு அதை வந்து எடுக்கிறோம். 117 வந்து எடுக்கிறோம். 13ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் எடுக்க முடியும். ஏன்னா 5 7 21 9 27ன்னு சொல்லி வரும். 9 27 அப்போ 13ஆம் வாய்ப்பாடில் தான் எடுக்கணும். 13 லாஸ்ட் பிறகு பாருங்க 5 அப்படின்னு பார்த்தாக்கா 13 பார்த்தாக்கா 65 வரும். 9 7 63 வரும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 13 9 பார்த்தீங்கன்னாக்கா 117 கிடைக்கும். அப்போ 5 9 வந்து கிடைக்குது. 5 9 தான் வந்து கிடைக்குது. HCFன்னு கேட்டாக்கா இது மட்டும்தான் 13 தான் நமக்கு வந்து கிடைச்சிடுது. 13 தான் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ வந்து இது எடுத்துக்கிறோம். இங்கே கொடுத்துருக்க மதிப்பு 65 மீட்டர் மைனஸ் 117 13 அப்படின்னு எடுத்துக்கிறோம். 13 சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 117 மைனஸில் இருக்கிறது அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடும். அப்போது 65 மீட்டர் 13 ப்ளஸ் ஆகிடும். மைனஸில் இருக்கிறது அந்த பக்கம் தான் ப்ளஸ் ஆகிடும். 117 கூட்டினாங்க பாருங்க 130 கிடைக்கும். 65 இந்த பக்கம் பெருக்கில் இருக்குது. இந்த பக்கம் டிவைடில் வந்து எடுத்துன்னு வரும். டிவைடில் வந்து எடுத்துட்டா கீழே வந்துடும். 65 2 65 130. அப்போ பாருங்க M is equal to 2. M is equal to பாருங்க 2. 15, 25, மற்றும் 75 ஆகியவற்றின் மீசியமாக காண்க. மீசியமான்னு கேட்டாங்க எல்சிஎம் வந்து காண சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. ஈஸி. எல்சிஎம் வந்து எடுத்தாக்க 75ன்னு கிடைக்கும். எல்லாமே பாருங்கள் 15 25 75 லாஸ்ட்டாக பாருங்க 75 5 வந்து எல்லாமே டிவைட் ஆகும். அப்போ 75 தான் வந்து வரும். மைனஸ் A³ B² C 12 A² B² C² கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மீசிமா எல்சிஎம் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டிஎன்பிசிலே தனி வட்டி கூட்டு வட்டி 5 கொஷின் கம்பல்சரி. தனி வட்டி கூட்டு வட்டி 5 கொஷின் கம்பல்சரி. எல்சிஎம் HCF 5 கொஷின் கம்பல்சரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும். சைக்காலஜி 5 கொஷின் சரி. இந்த 15 கொஷின் உங்களால் ஈஸியாக வாங்க முடியும். எல்சிஎம் HCF அதுக்கப்புறம் இருக்க தனி வட்டி கூட்டு வட்டி இது ரெண்டு தெரிஞ்சு வச்சுட்டு சைக்காலஜி தெரிஞ்சுச்சுன்னா ஈஸியாக 15 கொஷின். மீதி இருக்கக்கூடிய கொஷின்லாம் எனக்கு ஃபார்மில் தெரிஞ்சு வச்சுட்டா ஈஸியாக வந்து போட்டலாம். ஒரு சில இதுக்கெலாம் வந்து ஃபார்மில் தான் தெரியணும். அதெல்லாம் 2D 3Dலாம் ஃபார்மில் தான் தெரியணும். அந்த மாதிரி தெரிஞ்சுன்னா ஈஸியாக வந்து உங்களால் போட முடியும். ஈஸியாக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க. 9க்கும் 12க்கும் ஒன்று எடுக்கிறோம். 9க்கும் 12க்கு ஒன்று எடுக்கிறோம். 9 12 எடுத்தாக்க 3 நாள் ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். 3 9 4 12 3 4 எடுத்தாக்க திருப்பி அதே தான் வரும். அப்போது 3 9 9 ரேங்க் பார்த்தீங்கன்னாக்கா 36. 9 ரேங்க் பார்த்தீங்கன்னாக்கா 36 என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ -36 தான் எடுத்துக்கணும். -36 தான் வந்து எடுத்துக்கணும். எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் பாருங்க ஸ்கொயரில் எது அதிகமாக இருக்கோ அது எடுத்துக்கணும். அதே போல் எல்லாமே வந்துடணும். இங்கே பாருங்கள் ABC 3மே வந்திருக்கு. அப்போது ABC 3மே எடுத்துக்கிட்டேன். எது வந்து அதிக பவரில் வந்து எது அதிகமாக இருக்கோ அதுதான் வந்து எழுதணும். ஏல பார்த்தீங்கன்னாக்கா 2 பக்கம் கம்பேர் பண்ணுறப்போ 3 தான் அதிகமாக இருக்குது. B வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறப்போ B ஸ்கொயர் ரெண்டுமே சேமாக இருக்குது. C வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் ஸ்கொயர் இருக்குது. அப்போ C ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷன். அடுத்தது A/B is equal to 2:3 மற்றும் C/D is equal to 4:7 எனில் A/D ன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் மட்டும் கேட்டிருக்காங்க. இப்போ A/C கேட்டிருந்தா தான் நமக்கு டென்ஷனாக இருக்கணும். இங்கே வந்து லாஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா A/Dன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து அந்த ABCன்னு சொல்லி போடாமல் லாஸ்ட் மட்டும் எடுத்துகிட்டா போதும். லாஸ்ட் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இங்கே வந்து A என்ன கொடுத்துருக்காங்க 2 கொடுத்துருக்காங்க. D வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டில் வந்து 7 கொடுத்துருக்காங்க. 2:7 வந்து வருது. முன்னே இருக்கக்கூடிய நம்பர் அப்படியே நம்ம வந்து பெருக்கி போட்டுக்க போகிறோம். முன்னே இருக்கக்கூடிய நம்பர் வந்து நம்ம பெருக்கி போட்டுக்க போகிறோம். அதாவது 2/3 இன்ட்டு 4/7 சொல்லி நம்ம பெருக்கி போட்டுக்க போகிறோம். 4/7 சொல்லிட்டு அப்படியே வந்து பெருக்கி போட்டுக்க போகிறோம். கீழே வந்து எதுவும் அடிக்க முடியாது. டேரெக்டாக வந்து இது பண்ண போகிறோம். 2 8 3 21 அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 8 தான் வருது. அப்போ 8:21 மாற்றி எழுதக்கூடாது. கீழே ஒரு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க 21:8ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்படி வராது. 8:21ன்னு சொல்லி வரும்.
180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்கள் செய்வார். ஆட்கள் நாட்கள் கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து வேலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே வந்து கீழே வரணும். டிவைடில் வந்து வேலை வரணும். 180 மீட்டர்ன்றது வரணும். ஆட்கள் 15 ஆட்கள் நாட்கள் வந்து மேலே வரணும். சீக்குவல் டு 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் எத்தனை நாட்கள்? அப்போ 32 சொல்லி வரும். நம்ம வந்து அடிச்சிடலாம். டேரெக்டாக வந்து அடிக்கலாம். இல்லைனா அப்படியே வந்து இங்கே கூட அடிக்கலாம். அப்படியே கூட அடிக்கலாம். 5 5 6 18 0 6 18 பண்ணாங்க 0ன்னு சொல்லி வரும். 32 இருக்குது, இங்கே 12 இருக்குது. 2ஆல் வந்து அடிக்கிறேன். 6 2 12 32 டேரெக்டாக இங்கே அடிக்கிறேன். 16ன்னு சொல்லி கிடைக்குது. 1 6 6 இங்கே அடித்தாக்க பைத்தார் 60 பைத்தார் 60ன்னு சொல்லி வரும். 1 5 5 அடித்தாக்க 2ன்னு வரும். இந்த பக்கம் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 2 வந்து இருக்குது. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் 16 52 இருக்குது. சரி, 512 இருக்குது. 16 512 இருக்குது. 4ஆல் வந்து அடிக்கிறேன். நாங்க 16 இங்கே கீழே அடித்தாக்க 12 நாங்க பார்த்தீங்கன்னாக்கா 48ன்னு வரும். 12 நாங்க 48 மிச்சம் 3 வரும். 32 பண்ணாக்க 8 நாங்க 32ன்னு வரும். திருப்பி 4 இருக்குது. 1 நாங்க 3 நாங்க 12 2 நாங்க 8 32ன்னு இருக்குது. ஈக்குவலுக்கு இந்த பக்கம் ஒரு 2 இருக்கு இல்லையா, இந்த 2 டேரெக்டாக அடிக்கிறேன். 1 2 2 இந்த அடித்தாக்கா 16. அப்போது 16 நாட்கள். அடுத்து 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை. அப்போ 2 முறை பயணம் செய்கிறாங்கன்னு கேட்டாக்க ஒரு முறை அப்படின்னா எவ்வளோ தெரிஞ்சுக்கணும். அதாவது 2 முறை பயணம் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா 240 கேட்டாக்கா ஒரு டைமுக்கு 140 பேர். 280 பாதி அடித்தாக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 140ன்னு சொல்லி வரும். அப்போ பாருங்கள், ஒரு டைம் பயணம் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா 140 பேர்னாக்க 1400 பேர் பயணம் செய்ய எவ்வளோ ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. அடித்தாக்க பாருங்கள் 14 0 போயிடும், 10ன்னு வரும். அப்போ 10 கிராஸுக்கு பெருக்குனாக்கா ஒரே டைம் தான். அப்போ 10 முறை வந்து பயணம் செய்யணும். ஈஸியாக அடித்து போட்டிங்கன்னா முடிஞ்சு. 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கிறாங்க. இப்போ ஒரு முறைக்கு எத்தனை பேர்? 140 பேர். 10 முறைக்கு வந்து 1400 பேர் வந்துடுவாங்க. தனி வட்டி கூட்டு வட்டி கணக்கு. இது வந்து இப்போ எனக்கு வருஷத்தில் கொடுத்துருக்காங்க. அதுவும் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து கொடுத்துருப்பாங்க. 4 பிப்ரவரி 2005 முதல் 18 ஏப்ரல் 2005 வரைக்கும். 2005ன்றது பார்த்தீங்கன்னாக்கா லீப் ஆண்டு கிடையாது, சாதா வருடம் தான். அப்போ பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னாக்கா 28 நாள் தான் இருக்கும். 4ஆம் தேதி. அப்போ 4ஆம் தேதின்னு கேட்டாக்க 28 நாள் போச்சுன்னு கேட்டாக்க ஒரு 24. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் மாதம் ஒரு 31 வரும். அடுத்து ஏப்ரல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 18. கூட்டினாக்கா நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3 7 73 நாட்கள். அந்த 73 நாட்கள்னால் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் தனி வடி கூட்டுக்கிறோங்கள. 73 நாட்கள்னால் 1/5 போட்டுக்குங்க. 73 நாட்கள் 146 நாட்கள் 216 நாட்கள் இப்படி வந்தாலே நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். 1/5 ஆச்சு. அடுத்தது பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 6 1/4 இருக்குது. 6 1/4 இருக்குது. அதை வந்து ஃபஸ்ட்டு மாற்றணும். 6 + 1/4 இருக்குது இல்லையா, கீழே வந்து எடுத்துகிட்டு போகிறேன். 5 நாங்க 20 6 நாங்க 24 + 1 25/4 சொல்லி மாறும். இப்போ பார்க்கலாம் பாருங்க. தனி வட்டி கணக்கு. தனி வட்டினா நம்ம பாக்ஸ் தெரியல 100%. n × 6 போடலாம், 6 × n சொல்லி நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். எப்படி வேணால் போட்டுக்கலாம். அப்போ 25/4 இன்ட்டு ஒரு மாதம் வந்து கண்டுபிடிச்சோம். நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1/5 சொல்லி கண்டுபிடிச்சோம் இல்லையா. 1/5 100% பண்ணாக்கா டோட்டல் அமௌண்ட்டு 3000. அசல் வந்து எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். 0000 போயிடுச்சு. 0000 போயிடுச்சு. இங்கே வந்து பெருக்கல் தலைகளாக இருக்கு இல்லையா. 4 5 5 5 25 4 5 5 5 25 சொல்லி அர்த்தம். இந்த கீழே வந்து 4 வந்து பார்த்தீங்கன்னா டிவைடில் இங்கே இருக்கிறது தான் அர்த்தம். இங்கே வந்து இருக்கிறதா தான் அர்த்தம். அதை வந்து டிவைட் பண்ண முடியாது. இப்போ ஏன்னா 30 வந்து அடியாது இல்லையா, அதில் அப்படியே வச்சுக்கிறோம். கிராஸில் பார்த்தீங்கன்னாக்கா 5 இருக்குது. அந்த 5 வந்து ஃபஸ்ட்டு பெருக்கிறோம். 30 5 பெருக்குனாக்கா இப்போ 350ன்னு வரும். 150. ஒரு 4 வந்து டிவைடில் இருக்குது. அப்போ 4 வந்து டிவைட் பண்ணுறேன். 3 நாங்க 12 மிச்சம் 3 0 வந்துடும். 7 நாங்க 28 37ன்னு பண்ணாக்க பி ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. 37ன்னு வந்ததுமே நீங்கள் டேரெக்டாக பார்த்துட்டு போயிடலாம். மீது 2 இருக்குது. புள்ளி வச்சுக்கிறேன் 0. 5 நாங்க 20 பண்ணாக்க 20. அப்போ 37.50 ஒருவர் ஒரு தொகையை ஆண்டிற்கு 6% வீதம்
தனி வட்டிக்கு விடுகிறார். 8 ஆண்டில் அந்த தனி வட்டியானது அசலை விட 260 குறைவு எனில் அவர் வட்டிக்கு விட்ட தொகை என்ன? பாருங்கள், அசல் வந்து அசலை விட 260 ரூபா கம்மியாக இருக்கும். அவர் வட்டிக்கு விட்ட அசல் என்னன்னு கேட்குறாங்க. அசல் என்னன்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம தனி வட்டி இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கொஷனில் வந்து அசல் கண்டுபிடிக்கிறதுல 2 மாடல் சொல்லியிருக்கேன். ஒன்று டேரெக்டாக கொடுத்துட்டு அமௌண்ட் கொடுத்துட்டு வட்டி எவ்வளோன்னு சொல்லி மட்டும் கேட்குவாங்கன்றது ஒரு விஷயம் பார்த்துருப்போம். அது ஒன்று பார்த்துருப்போம். அசல் கண்டுபிடிக்கிறதுல டோட்டல் அமௌண்ட்டு அசலோட சேர்த்து கொடுத்துருப்பாங்க, அதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாடல் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த மாடல் தான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். 6 8 பெருக்குனாக்க 8 40 6 8 48. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசலை விட 260 ரூபா கம்மியாக கொடுத்துருக்காங்க, குறைவு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த ஒரு கான்செப்ட்னால இந்த 48 100ஆல் மைனஸ் பண்ணுறேன். 48 100ஆல் மைனஸ் பண்ணால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 52ன்னு கிடைக்கும். அப்போது 52% தான் பார்த்தீங்கன்னா 260னா அப்போ 100% எவ்வளோ? 100% எவ்வளோன்னு சொல்லி பார்த்தா அசல் வந்து தெரிஞ்சிடும். வட்டிக்கு விட்ட தொகை எவ்வளோன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். 26 இங்கே அடித்தாக்கா 2 26 பண்ணாக்கா 56 வரும். இங்கே 10 இருக்குது, ஏன்னா பக்கம் 0 இருக்கு இல்லையா? 10 இருக்குது. 2 2 10 50ன்னு இருக்குது. அப்போது 50ம் 10ம் கிராஸ் இருக்குது, பெருக்குனாக்கா எனக்கு பண்ணாக்கா 500ன்னு சொல்லி கிடைக்கும். 500ன்றது சரியான ஆன்சர். அடுத்து கூட்டு வட்டி கணக்கு. கூட்டு வட்டிகளை பார்த்தீங்கன்னாக்கா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 15%. அப்போ ஃபஸ்ட்டு வருஷம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வருஷம் பாருங்கள், 15,000 அமௌண்ட் இருக்குது. 15% எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். 0000 படித்து 150 15 பெருக்கிறேன். 150 15 பெருக்கினாக்க எனக்கு 2250 கிடைக்கும். அந்த 2250 15 கூட்டிக்கிறேன். ஏன்னா அடுத்த வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அடுத்த வருஷம் கண்டுபிடிக்கணும்னா நான் கூட்டிக்கிறேன். கூட்டினாக்க எனக்கு பார்த்தீங்கன்னா 17,250 கிடைக்கும். அடுத்த 2வது பர்சன்டேஜ் வந்து 20%. 20% வந்து கண்டுபிடிக்கணும். 10 கேன்சல் ஆகிடுச்சு. 2 பெருக்குனாக்கா 1725. 2ஆல் பெருக்குனாக்கா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3450 கிடைக்கும். 3450 கிடைக்கும். இப்போ இந்த 3450 இதோட கூட்டினாக்கா எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா 20,700 கிடைக்கும். 20,700 கிடைக்கும். அப்போ 3வது வருஷம் 20,700 இருக்குது. அதோட 25% எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறேன். 25% எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறேன். 0000 போயிடுச்சு. 0000 போயிடுச்சு. மீதி இருக்கிறது 207 தான் இருக்குது. அதை பெருக்குனாக்கா எனக்கு பார்த்தீங்கன்னா 5175 கிடைக்கும். 5175 கிடைக்கும். வட்டி மட்டும் தான் கேட்குறேங்க. அப்போ ஃபஸ்ட்டு வருஷம் நம்ம கண்டுபிடிச்ச வட்டி எவ்வளோன்னு கேட்டாக்கா 2250 ரூபா கண்டுபிடிச்சிருப்போம். அடுத்த வருஷம் 3450 ரூபா கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ தேர்டாக பார்த்தீங்கன்னாக்கா 5175 ரூபா கண்டுபிடிச்சிருப்போம். 5175 ரூபா கண்டுபிடிச்சிருப்போம். கூட்டி பாருங்கள், 5 17க்கு 7 மிச்சம் 1 6 8. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10. அப்போது 10,875 ரூபா. ஏ ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷன். கூட்டு வட்டிக்கும் ஈஸியாக வந்து போடலாம். அடுத்தது ரூபாய் 10,000க்கு 8% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 3/4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிக்கிறோம். 2 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் 3/4 வந்து கண்டுபிடிக்கிறோம். 2 வருஷம் கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 × 1ன்னு சொல்லியிருப்பேன். 2 × 1ன்னு சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடிய மதிப்பாக 2ஆல் பிரிக்கணும்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? அப்போது 10,000 பர்சன்டேஜ் எவ்வளோனா 8 8/100. 0000 போயிடுச்சு. 100 × 8 தான் இருக்குது. அப்போ 100 × 8 பிறகுனாக்கா 800ன்னு வரும். இந்த 800க்கு மதிப்பை அடுத்தது கண்டுபிடிக்கிறோம். 800 × 8/100. 0000 போயிடுச்சு. 8 8க்கு 64. 8 8 64. ஃபஸ்ட்டு கிடைச்சது 2ஆல் பிறகுனாக்கா 1600. அடுத்தது 64 1ஆல் பிறகுனா 64 தான். அப்போ 64 1664ன்னு வரும். இந்த 1664 10,000 கூட்டிக்கணும். கூட்டினா நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா 11,664 11,664 கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3/4ன்னு இருக்கும். 3/4ன்னு சொல்லியிருக்கோம். இதை வந்து கண்டுபிடிக்கணும். அது வந்து 2 3/4 இருக்குது. 4 2 8 சரி. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக்கில் 8th ஸ்கூல் புக்கில் வந்து இருக்கும். காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. காலாண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லி இந்த கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பேஸில் தான் வந்து 3/4ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 3/4ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ
இப்போ 2 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிட்டோம். 2 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து 3/4 3/4க்கு வந்து கண்டுபிடிக்கணும். என்ன பண்ண போகிறோம்னாக்க இந்த 4 2 இருக்கு இல்லையா, 4 2 வந்து பெருக்கிறோம். 4 2 வந்து பெருக்கிட்டு கலப்பு பின்னத்தில் மாத்திரப்போ நம்ம கூட்டுவோம் இல்லையா, அதை கூட்ட தேவையில்ல. 4 2 பெருக்கிறேன். 4 2 பெருக்கினாக்கா 8. அப்போ 8 × 3/4 8 × 3/4 இருக்குது. 1 4 2 8 2 8 2 × 3 பெருக்கிறேன். 2 × 3 பெருக்கினாக்கா எனக்கு 6 கிடைக்குது. அப்போது 6 கிடைக்குது. 6னாக்கா எவ்வளோ, ஒரு வருஷத்தில் பாதி. 6 மாதம் தானே வருது, 6 மாதம் சொல்லி வருது இல்லையா, அப்போ ஒரு வருஷத்தில் பாதின்னு எடுத்துக்கிறேன். இந்த பாதின்றதையும் நான் வந்து பர்சன்டேஜ் வந்து மாற்றுறேன். பர்சன்டேஜ் பண்ணாக்க 8ன்னு இருக்குது, பாதினாக்க 4 தான் வரும். அப்போது நம்ம மதிப்பு கிடைச்சது பண்ணாக்க 11,664 இன்ட்டு சரி இந்த பர்சன்டேஜ் வந்து பெருக்கிறோம். பர்சன்டேஜ் தான் வந்து நம்ம பெருக்கிறோம். 8 × 3/4 8 × 3/4ன்னு சொல்லி பெருக்கிறோம். 8 நாங்க பண்ணாக்க சரி 4 4 2 8 அப்போ 2 3 6% சொல்லியிருக்கோம். 6% சொல்லியிருக்கோம். சரி 6% தான் கிடைக்கும். அந்த 6க்கு வந்து கண்டுபிடிக்கிறோம். 6க்கு தான் வந்து கண்டுபிடிக்கிறோம். 100 வந்து கீழே அப்படியே இருக்கட்டும், எதை வந்து அடிக்காதீங்க. 11,664 6ஆல் பெருக்கிட்டு டபுள் ஸ்தானம் வந்து தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். டபுள் ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் 11,664 இன்ட்டு 6 பெருக்கிறேன். 5 நாங்க 20 6 நாங்க 24 6 நாங்க பண்ணாக்க 24 மிச்சம் 2 வந்து வரும். 6 6 36 36 2 38க்கு 8 மிச்சம் 3 6 6 36 அதே 39க்கு 6 6 36 6 36 36ஓட 3 கூட்டினாக்க 39 மிச்சம் 3 6 6 6ஓட 3 கூட்டினாக்க 6ஓட 3 கூட்டினா 9 வரும். 6 6 6ன்னு சொல்லி வரும். இப்போ கீழே 100 இருந்துச்சு, அதனால் புள்ளி தள்ளி வச்சுக்கிறோம். 2 ஸ்தானம் புள்ளி தள்ளி வச்சுக்கிறோம். அப்போது 699.84 ரூபா இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மதிப்பு கண்டுபிடிச்சிருப்போம். 1661 கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா, 1664 சாரி 1664 கண்டுபிடிச்சிருப்போம். அதோடு இப்போது இந்த 699.84 பைசாவை கூட்டிக்கிறோம். 84 வந்து கூட்டிக்கிறோம். கூட்டினா நமக்கு பார்த்தீங்கன்னாக்க 84 அப்படியே இருக்கும். 10 13க்கு 3 மிச்சம் 1 10 16க்கு 6 மிச்சம் 1 12க்கு 13 3 மிச்சம் 1 மிச்சம் 10னாக்க 1 வரும் 2 2363.84 பைசான்னு சொல்லி வரும். 84 பைசான்னு சொல்லி மதிப்பு வந்து கிடைக்கும். சரியான ஆன்சர் ஏ. கனச்செவ்வகத்தின் நீளம். கனச்செவ்வகத்தின் நீளம் அகலம் உயரம் முறையே 4.5 மீட்டர் 3 மீட்டர் 2.5 மீட்டர் எனில் மொத்த பரப்பை காண்க. மொத்த பரப்பை காண்க சொல்லிடுங்க. இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்க 2 × LB + BH × H × லென்த்து இப்படி வந்து ஆப்ஷன் வரும். இதுதான் வந்து ஃபார்முலா, இதுக்கான ஃபார்முலா. அப்போ 2 × 4.5 × 3 பிரெத் எவ்வளோன்னு கேட்டாங்க 3 ப்ளஸ் 3 × 2.5 3 × 2.5 இன்ட்டு 2.5 × 4.5 4.5 லென்த்து பிரெத்து ஹைட்டு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுதான் உயரங்கள் நீளம் அகலம் முறையே வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து வந்துடும். இப்போ பாருங்கள் 2 4.5 × 3 பெருக்குன்னா 13.5 13.5 மிச்சம் ப்ளஸ்ஸு 2 × 2.5 பெருக்குனாக்கா 7.5 ப்ளஸ்ஸு 2.5 × 4.5 பெருக்குனாக்கா 11.25 சொல்லி வரும். கூட்டினா நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா 32.25 இன்ட்டு 2 இருக்குது. பெருக்குனாக்கா நமக்கு 64.50 கிடைக்கும். 64.50 கிடைக்கும். சி ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷன். 4 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய ஒரே மாதிரியான 3 கனச்சதுரம், அதாவது பாருங்கள் 3 கனச்சதுரங்கள் ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கனச்செவ்வகத்தின் மொத்த பரப்பை காண்க. 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 கனசதுரங்கள் 4 சென்டிமீட்டர் பார்க்க முடியும். 3 கனசதுரங்கள் பண்ணாக்கா 6a². 3 இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா +6a² + 6a² மூணுத்தையும் கூட்டினா பார்த்தீங்கன்னாக்கா 18a² வரும். இங்கே 4 சென்டிமீட்டர் பக்க அளவு தெரியும் இல்லையா, இது வந்து மைனஸ் பண்ணணும். இதை வந்து மைனஸ் பண்ணாக்க -a² மைனஸ் பண்ணாக்க 14ன்னு வரும். 14ன்னு சொல்லி வரும். இப்போ பாருங்கள் இதனுடைய
மைனஸ் பண்ணாக்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 16ன்னு கிடைக்கும். மைனஸ் பண்ணால் 16ன்னு கிடைக்கும். சரி, மைனஸ் பண்ணால் 14ன்னு சொல்லி கிடைக்கும். இங்கே 4 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, 4 சென்டிமீட்டர் பக்க அளவு. 4 சென்டிமீட்டர் கேட்டாக்கா பக்க அளவுனாக்கா என்ன, ஸ்கொயர் வரணும், ஏ ஸ்கொயர் இல்லையா. அப்போ 4 ஸ்கொயர் பண்ணாக்கா 16. அப்போது 16 மைனஸ் 14. சரி, 14 இன்ட்டு 16, 14 இன்ட்டு 16ன்னு வரும். இதை பெருக்கிறோம். 14 இன்ட்டு 16 வந்து பெருக்கிறோம். 5 20, 6 24. 4 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது பண்ணாக்க ஏ ஆப்ஷன் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகுது, வேறு எதுவுமே வந்து கிடையாது. அப்போ பெருக்குனாக்க 224 வந்து வரும். 224 வந்து வரும். அடுத்து பாருங்கள், ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 12 நாட்கள் முடிப்பார். ஏ தனியாக அந்த வேலையை 36 நாட்கள் முடிப்பார் எனில் பி தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்? ஏபி ஃபஸ்ட்டு வந்து பெருக்கிக்கணும். ஏபி இன்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து பெருக்கிக்கணும். ஏ பை ஏபி மைனஸ் தனியாக கேட்குறாங்க இல்லையா, அப்போ வந்து கீழே வந்து மைனஸ் பண்ணணும். கீழே வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணாக்க என்ன வேல்யூவோ அது வந்து கிடைச்சிரும். பி தனியாக வேல்யூ, அப்போ பி தான் கேட்குறாங்க, அப்போ அது வந்து நம்ம பி தான் வந்து எழுதணும். பை ஏபி மைனஸ் பி இது பண்ணால் முடிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பெருக்கிறோம். கொடுத்துருக்க மதிப்பு 12 இன்ட்டு 36. 12 இன்ட்டு 36 டிவைடட் பை மைனஸ் பண்ணால் 36லேருந்து 12 போச்சுன்னு கேட்டால் நமக்கு வந்து 24 கிடைக்கும். 12 போச்சுனாக்க 36லேருந்து 12 போச்சுனாக்க 24. அப்போ 24ன்னு சொல்லி வரும். ஓர் 12 12, 2 12 24, ஓர் 2 2 இங்கே அடித்தாக்கா 16 2 32. சாரி, 18 2 எனக்கு 36. அப்போ 18ன்றது சரியான ஆன்சர். 18ன்றது சரியான ஆன்சர். ஒரு தோட்டத்தை களை எடுக்க 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிடங்கள் தேவைப்படுகின்றன எனில் அந்த வேலையை 30 நிமிடங்கள் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை? ஆட்கள் நாட்கள். அது 6 தோட்டக்காரர்கள் 120 நிமிஷமா, 120 நிமிஷத்தில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க கேட்டாக்க 30 நிமிஷத்தில் எத்தனை வேலையாட்கள் வந்து முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓர் 3 3, நாமோ 12. சரி, நாமோ 12, 30 அடித்தாக்க 4 வந்துடும். 5 20, 6 24, 6 24. 24 சி ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு எடுத்து போய் போட்டிங்கன்னா 1.5 மார்க் போயிட்டு வந்துடும். தப்புன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கவலைப்படுவீங்க. கொஸ்டின் லாஸ்ட் வரை படிக்கணும். கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் 30 நிமிடங்கள் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவைன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது என்ன பண்ணுன்னு கேட்டாக்க 6 பேரை மைனஸ் பண்ணணும். 24ல் -6 போச்சுன்னா 18ன்னு இருக்கும். பி ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷன். ஏ கம்மா பியை விட சிறியதும் சியை விட பெரியதுமாக இருக்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பெரியது சிறிது 3 பேர் இருக்காங்க. 3 பேர் வந்திருக்காங்க. ஒருத்தர் ஹைட்டு, இன்னொருத்தர் கொஞ்சம் ஹைட்டு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப குள்ளம். இந்த மாதிரி 3 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஏ பியை விட பெரியதான். பியை விட பார்த்தீங்கன்னாக்கா ஏ வந்து பெரிதாக இருக்கிறோம், சியை விட சின்னதாக இருக்கும். சியை விட பார்த்தீங்கன்னாக்கா பி வந்து பெருசாக இருக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் வரும். இவர் வந்து ஹைட்டு, இவர் கொஞ்சம் மீடியம் ஹைட்டு, இவர் வந்து சின்ன பையன். ஏபிசி வந்து ஃபார்மேட் வந்து இப்படியே வந்துடும். சரி, ஏ மாற்றி எழுதிடுங்க. ஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏ தான் பார்த்தீங்கன்னாக்கா பிஏ விட சின்னதாக இருக்குது. அப்போது பிஏசின்னு சொல்லி வரும். இது வந்து ஃபஸ்ட்டு. அடுத்து பாருங்கள், டி கம்மா ஏயை விட சிறியதும், டி ஏயை விட சிறியதும். அப்போ ஏ வந்து பெரிய ஆளாக இருப்பார். ஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஆளாக இருப்பார். அவரை விட பார்த்தீங்கன்னாக்கா சின்ன ஆளாக வந்து டி இருப்பார். அவரோட சின்ன ஆளாக டி இருப்பார். அவரோட சின்ன ஆளாக பார்த்தீங்கன்னாக்கா சி வந்துருக்கிறான். அடுத்து பாருங்கள், இ கமா பிஏ விட சிறியதுமாக இருக்கிறார். அப்போது இ பார்த்தீங்கன்னாக்கா பிஏ விட பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக இருக்காராம். அவரை விட பார்த்தீங்கன்னாக்கா ஏ வந்து சின்னதாக வந்து இருக்காருன்னு சொல்லி இருக்காங்க. இதில் மிகவும் சிறியதாக இருப்பவர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 3 இடத்துல பாருங்கள் ஏ வந்து காமனாக இருக்குது. 3 இடத்துல பாருங்க ஏ வந்து காமனாக இருக்குது. அப்போ ஏ ஆப்ஷன் வந்து பாருங்க அவர் தான் வந்து கொஞ்சம் நடுவு பர்சனாக இருப்பார். அவர் தான் வந்து நடுவு பர்சனாக வந்து இருப்பார். ஏன்னா அவரோட அதிகமாகலாம் இருக்காங்க. ஈயும் பியும் வந்து அதிகமாக இருக்காங்க இல்லையா. அப்போ வந்து பாருங்க ஏ வந்து நம்ம நடுவில் எடுத்து முடிச்சிடுறோம். அவருக்கு முன்னாடி ஏக்கு முன்னாடி இருக்கவங்க யார்? பி வந்து பாருங்க காமனாக 2 இடத்துல இருக்காங்க. அப்போ பி வந்து பெரிய ஆளாக இருப்பார். பிஏ விட தான் இ வந்து சின்னதாக இருக்கார். அப்போ பி, அடுத்தது இ. அப்போது இப்போ ஏக்கு அடுத்தது யார் இருக்காங்கன்னு கேட்டாக்க சி டி இருக்காங்க.
டி மற்றும் சி இருக்காங்க. 2 இடத்துல சி இருக்குது, 2 இடத்துலையுமே சி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தான் இருக்குது. அப்போ நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா டி, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா சி. அப்போ இது லாஸ்ட்டு சின்னதாக வர்றது யாருன்னு கேட்டாக்கா சி தான் வந்து லாஸ்ட்டு சின்னதாக வர்றாரு. அப்போ சி வந்து சரியான ஆன்சர். நன்கு கலைக்கப்பட்ட சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு ராஜா அல்லது ஒரு ராணி. இந்த அல்லது வந்தால் என்ன பண்ணணும்னு கேட்டாக்கா கூட்டிக்கணும். சரிங்களா, அல்லதுன்னு வந்தாவே கூட்டிக்கணும். படை வீரன் வருவதற்கான நிகழ்தகவுன்னு கேட்குறாங்க. நன்கு கலைக்கப்பட்ட சீட்டுக்கட்டில். ஒரு சீட்டுக்கட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ராஜா எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 4 பேர் இருப்பாங்க, ராணி 4 பேர் இருப்பாங்க, படை வீரன் பாருங்க 4 பேர் இருப்பாங்க, 4 பேர் வந்து இருப்பாங்க. அப்போ அல்லது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அல்லதுனாவே வந்து நம்ம கூட்டிக்கணும், அல்லதுனாவே கூட்டிக்கணும். மொத்த ஒரு சீட்டுகளில் பார்த்தீங்கன்னா 52 கார்டுகளும் இருக்கும். 4/52 ப்ளஸ் அல்லதுனா கூட்டிக்கணும். ராஜா அடுத்து ராணி 4/52, படை வீரன் 4/52, 52 கீழே காமனாக 52 அப்படியே எடுத்துக்கிறேன். மேலே கேட்டெல்லாம் கூட்டிக்கிறேன். 3 நாங்க பார்த்தீங்கன்னா 12, 3 12, நாங்கள் பார்த்தீங்கன்னா 12 வரும். இது அடித்தாக்க 3 நாங்க 12, 3 நாங்க 12, இங்கே அடித்தாக்க ஓராங்க நாங்கள் மிச்சம் 1, நாம 12. அப்போ 3/3 நாங்க 12, 3/13, 3/13ன்றது சரியான ஆன்சர். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி விதத்தில் ரூபாய் 17,000 கிடைக்கிறது. அந்த தொகை காண்க. இதுதான் நம்ம தனி வட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பார்த்துருப்போம் இல்லையா. 3 12 பெருக்கிறேன். 3 12 பெருக்குனாக்கா எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3 12 36. அப்போது அதில் 100 கூட்டிக்கிறேன். 136% 17,000 அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின், ரிப்பீட்டான கொஷின். 12,500 சொல்லி வரும். ஆல்ரெடி நிறையா பார்த்த கொஷின். அப்போ 100% எவ்வளோ, 100% எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். 100% எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். 2ஆல் வந்து அடிக்கிறேன் 50, இங்கே அடித்தாக்க எனக்கு பிறகு 68, 68 கிடைக்கும். ஒரு 17 17, ஒரு 17 17, 4 17 பண்ணாக்கா 68, 4 17 பண்ணாக்கா 61 வரும். அப்போ இங்கே வந்து 1000 மாறிடும். நாங்கள் இங்கே அடித்தாக்க 250, கிராஸ் பண்ணாக்கா 50 250 தான் இருக்குது. அப்போது 50 × 250, 50 × 250 பெருக்கி பார்த்தா நமக்கு பார்த்தீங்கன்னா 12,500 கிடைக்கும். 12,500 வந்து கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கொஷின், அது சரியான கொஷின், சைக்காலஜி கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க. எஃப்ஜே 25 16 என்எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒன்று முடிச்சிட்டாங்க. ஹெல்செட் 25 196 எஸ்எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. என்எக்ஸ் ஆல்ஃபா பீட்டா டபிள்யூஒய்ன்னு கொடுத்துட்டாங்க. இதோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அப்படியே இங்கே நான் வந்து 1 to 3 எழுதுறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லாதனால அப்படி எழுதியிருக்கேன். 1 to 3 எழுதுறதுக்கு ஸ்பேஸ் இல்லாதனால அப்படி எழுதியிருக்கேன். நீங்கள் சரியாக நோட்டில் எழுதிக்கிங்க. ஏபிசிடி எம் வரைக்கும், அதாவது 26 லெட்டர் நம்ம 13 13 பிரிக்கிறோம். ஏ டு எம் வரைக்கும் ஃபஸ்ட்டு மேலே பிரிச்சுட்டு கீழே ரிவர்ஸில் போங்க. என்லேருந்து ஜட் வரைக்கும் பிரிச்சுட்டு கீழே வந்து நம்பர் போட்டுங்க. சரிங்களா, இது வந்து சைக்காலஜி கொஷின். ஃபஸ்ட்டு கொடுத்து பாருங்கள் எஃப்ஜே கொடுத்துருக்காங்க. எஃப்ஜே வந்து கொடுத்துருக்காங்க. எஃப்லேருந்து ஜே வந்து பாருங்களேன், எஃப் இங்கே இருக்குது. எஃப் வந்து 6வது எழுத்தும், ஜே வந்து பாருங்கள் 9வது எழுத்து இருக்குது. 9வது எழுத்து வந்து இருக்குது. 6க்கும் 9க்குள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளோ? 6க்கு அப்புறம் பாருங்கள் 1 2 3 4 வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. 4 வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. சரி, ஜே வந்து 10, ஜே வந்து 10ஆம் நம்பர், ஜே வந்து 10ஆம் நம்பர் இருக்குது. எஃப்லேருந்து ஜே வரைக்கும் பாருங்க நம்பர் வந்து 4 வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. 10ஆம் நம்பர் 10க்கு பாருங்க 4 வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த 4 வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. 4 ஸ்கொயர் பண்ணாங்க 16. அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பக்கம் வந்து போட்டிருக்காங்க. எஃப்ஜெட்டுக்கு வந்து பாருங்க, எஃப்ஜேக்கு வந்து பாருங்க 16. அடுத்தது என்எஸ் இருக்கா, அந்த என்எஸ் பாருங்கள், என் வந்து 13வது எழுத்தாக இருக்குது. சரி, 14வது எழுத்தாக இருக்குது. என் வந்து 14வது எழுத்தாக இருக்குது. எஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 19வது எழுத்தாக வரும். 19வது எழுத்தாக வந்து வரும். இதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் பண்ணாக்கா 5, 5 ஸ்கொயர் பண்ணாக்கா 25 வரும். அந்த 25 பண்ணாக்கா இந்த பக்கம் போட்டிருப்பாங்க, இந்த பக்கம் வந்து போட்டிருப்பாங்க. இது ஒரு பார்ட் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து எல்எஸ் பாருங்கள். எல்என்ற எண், எல்ன்றது பண்ணாக்கா மேலே இங்கே 12வது இடத்துல இருக்கும். 12வது இடத்துல வந்து இருக்கும். எஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 19வது இடத்துல வந்துருக்கும். 19வது இடத்துல வந்து இருக்கும். 12க்கும் 19க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, சரி ஜட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இல்லை. ஜட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 26வது எழுத்தாக இருக்கும் இல்லையா. ஜட்டு வந்து லாஸ்ட் 26வது எழுத்து இருக்கும். இதுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 14 வரும். 14 வரும். அந்த 14 ஸ்கொயர் பண்ணுறீங்க. 14 ஸ்கொயர் பண்ணாக்கா 196 கிடைக்கும். அது அந்த பக்கம் தள்ளி போட்டிருக்காங்க. 196 வந்து வரும். அடுத்து எக்ஸ் இருக்குது. எஸ்ஸோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 19வது எழுத்தாக இருக்கும். எக்ஸோடைய மதிப்பு பண்ணாக்கா 21 இருக்கும். எக்ஸோடைய மதிப்பு பண்ணாக்கா 21 இருக்கும். சார்
4வதாக இருக்கும். எக்ஸ் 24 இருக்கும். 19க்கும் 24க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பண்ணிக்க 5 இருக்குது. 5 ஸ்கொயர் பண்ணால் 25. அதை வந்து உள்ளே போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த மதிப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போது NQ கொடுத்துருப்பாங்க. N வந்து பார்த்தீங்கன்னா 14வது எழுத்தாக இருக்கும். Q வந்து பார்த்தீங்கன்னா 14வது எழுத்தாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 3 வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த 3 ஸ்கொயர் பண்ணால் வந்து நமக்கு 9 வந்து கிடைக்கும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9 கிடைக்கும். அந்த 9 இந்த பக்கம் பீட்டா இருக்கிற இடத்துல வந்து போடணும். போட்டுணும். WY வந்து கொடுத்துருக்காங்க. Wக்கும் Yக்கும் உள்ள வித்தியாசம். Wக்கும் Yக்கும் உள்ள பண்ணாக்க நடுவில் ஒரே ஒரு X மட்டும் தான் வரும். Y வரும். 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ 2 ஸ்கொயர் பண்ணாக்க 4. 4,9. அந்த 4 வந்து இந்த பக்கம் போடணும் இல்லையா, மாற்றி போட்டிருக்காங்க. அப்போ 4,9ன்றது சரியான ஆன்சர். அடுத்து 0.40 இப்படி கொடுத்துருக்காங்கன்னா பாயிண்டில் கொடுத்துருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 100ஆல் வந்து ஃபஸ்ட்டு பெருக்கிடுங்க. 100ஆல் பெருக்கிட்டால் இதனுடைய ஃபஸ்ட்டு மதிப்பு வந்து பார்க்கணும். இதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்க n is equal to L minus A by D plus 1. D+1ன்னு சொல்லி வரும். உறுப்புகள் காண்க. உறுப்புகளின் எண்ணிக்கை பண்ணாக்க இதுதான் வரும். Lனாக்கா லாஸ்ட் நம்பர், ஏனாக்கா ஃபஸ்ட்டு நம்பர். Lோடைய லாஸ்ட் நம்பர்னு கேட்டாக்க நீங்கள் பெருக்குனாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 100ஆல் பெருக்குனாக்கா 40, 43, 46 டிஃப்ரெண்ட் பண்ணாக்கா 3 எடுத்துகிட்டு போயிருக்காங்க இல்லையா. அப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 100ன்னு சொல்லி வரும். அப்போ n is equal லாஸ்ட் நம்பர் 100. ஏன்னா ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 40. 40 minus 40 டிஃப்ரெண்ட்டு. 40க்கும் 43க்கும் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்து 46க்கு 3 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ D வந்து பார்த்தீங்கன்னா 33 + 1ன்னு இருக்குது. 100ல் 40 போச்சுன்னு கேட்டாக்கா 60/3 + 1. 4 3 2 6 20 + 1. அப்போ 21 கூட்டினாக்கா 21ன்றது சரியான ஆன்சர். 21 + 14 + 28/3 + டேஷ் என்ற முடிவுறா தொடரின் கூடுதல் காண்க. அதாவது இன்ஃபினிட்டினா முடிவுறாத தொடர் இல்லையா, அதுதான் வந்து முடிவுறா தொடர்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான மெத்தட்னு கேட்டாங்க ஃபார்முலா A/1 - R. A/1 - Rன்னு சொல்லி வரும். ஏன்றது பண்ணாக்கா ஃபஸ்ட்டு நம்பரு. அப்போ 21ன்னு சொல்லி வரும். ஆறுன்றது லாஸ்ட் நம்பர். 1 - R பார்த்தீங்கன்னாக்கா 28/3ன்னு இருக்குது. ஆறுன்றது பண்ணாக்கா ஏதாவது ஒரு பாதி வேல்யூ தானே, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூட டிவைட் பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் வந்து டிவைட் பண்ண போகிறோம். இப்போ 28 நீங்கள் 11 டிவைட் பண்ணலாம். 28 14 டிவைட் பண்ணலாம். அப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 14 / 28 அடிச்சாக்க பார்த்தீங்கன்னா 2ன்னு வரும். கீழே வந்து இந்த 3 இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே எழுதுக்கணும். அப்போது 2/3ன்னு 2/3ன்னு சொல்லி எடுத்துக்கணும். 2/3ன்னு சொல்லி எடுத்துக்கணும். 1 - 2 அது 2ல் 1 போச்சுன்னு கேட்டால் மீதி 1 தான். மீதி பார்த்தீங்கன்னாக்கா 1 தான் வந்து இருக்கும். கீழே வந்து இந்த 3 வந்து இருக்குது. அப்போ 21 இந்த 3 கீழே இருக்கிறது அப்படியே மேலே போச்சுன்னு கேட்டாக்கா பெருக்கல்ல வந்து மாறிடும் இல்லையா. 21 3 பெருக்குனாக்கா நமக்கு 63 கிடைக்கும். அப்போ 63ன்றது சரியான ஆன்சர். லாஸ்ட் கொஷின் -2, -4, -6, -100 எல்லாமே பண்ணிக்க மைனஸில் போயிட்டு என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பு காண்க. இறுதி உறுப்பிலிருந்து பண்ணிக்க 12வது உறுப்பு வந்து காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா பண்ணிக்க A + n - 1D. A + n - 1Dன்னு சொல்லி வரும். இவங்க என்ன கேட்டிருக்காங்க, இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பு. இறுதி உறுப்பிலிருந்து 12வதுன்னு கேட்குறாங்க. அப்போ ரிவர்ஸில் தான் வரும். -100 -98 -96 அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸில் தான் வரும். 12வது உறுப்பு என்னென்னு கேட்குறாங்க. 12வது உறுப்பு தான் என்னென்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஏன்றது பண்ணாங்க லாஸ்ட் நம்பருக்கு வந்து 100ன்னு இருக்கும். n அப்படின்னுட்டா எத்தனாவது உறுப்பு? 12வது உறுப்பு. 12 - 1 12 - 1 போச்சுன்னு கேட்டாங்க 11 தான் வரும். டிஃப்ரெண்ட் வந்து பண்ணாக்க 2 4 6ன்னு சொல்லிட்டு 2 மடங்கள் தான் போயிட்டுருக்கு. அப்போ டிஃப்ரெண்ட் வந்து பண்ணாக்க 2ன்னு சொல்லி வரும். இப்போ பாருங்கள் -100 இது வந்து பண்ணாக்க -100 வந்து இருக்கும். -100 அப்படியே இருக்குது. 11 × 2 பிறகுனாக்கா 22 வரும். +22. அப்போ இங்கே -100 இருக்குது, இங்கே +22 இருக்குது. நம்ம கழிச்சாக நமக்கு பார்த்தீங்கன்னா 78 கிடைக்கும். -78 தான் வந்து கிடைக்கும். அப்போ பி ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷன். அவ்வளோதான், கொஷின் வந்து முடிஞ்சது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நல்லா படிங்க. தேங்க்யூ டு ஆல்.